ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரியில அப்பயும் சரி, இப்பயும் சரி, பெரிய இன்னோவேஷனோ இல்ல ஒரு இம்ப்ரூவ்மென்ட்டோ பார்க்காத ஒரே விஷயம் பேட்டரி டெக்னாலஜிஸ் மட்டும் தான். அப்பயும் லித்தியம் அயான் பேட்டரிஸ் தான். இப்பயும் லித்தியம் அயான் பேட்டரிஸ் தான். ஆனா, அத காம்பன்சேட் பண்றதுக்கு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அந்த சார்ஜிங் ஸ்பீட்ஸ இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல எனக்கு என்ன டவுட்னா, இவ்ளோ லார்ஜ் பேட்டரிஸ் அன்ரியல் ஸ்பீட்ல இன்னைக்கெல்லாம் சார்ஜ் ஆயிட்டு இருக்கு. இது நம்ம ஃபோனுக்கு நல்லதா? இல்ல இத பிராண்ட்ஸ் பிளான் பண்ணி பண்றாங்களா? இத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். நான் மோகன். நீங்க பார்த்திருக்கிறது FTJ தமிழ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல சார்ஜிங்னா என்னன்னு பார்ப்போம். டிப்பிக்கலா ஒரு லித்தியம் அயான் பேட்டரியில 2 டெர்மினல் இருக்கும். ஒன்னு பாசிட்டிவ், இன்னொன்னு நெகட்டிவ். பேட்டரி நீங்க சார்ஜ் போடையில ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மூவிங் இருக்கும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் எண்ட்ல இருந்து பாசிட்டிவ் டெர்மினலுக்கு. அதே டிஸ்சார்ஜிங்னு வரும்போது அப்படியே ஆப்போசிட். ஃபாஸ்ட் சார்ஜிங் இதுல என்ன பண்ணும்னா, இந்த ஸ்பீட அதிகமாகுது. எலக்ட்ரான் டிராவல் ஆகுறது. இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு நான் ஒரு பெரிய ஃபேன் தான். ஏன்னா, இந்த ஓவர் நைட் ஃபோன சார்ஜ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. சும்மா காலையில எழுந்து ஒரு டாப் அப் போட்டோமா, சார்ஜ் போட்டு ஃபோன் எடுத்துட்டு கிளம்பிட்டே இருக்கலாம். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாவும் இருக்கும், எஃபிஷியன்ட்டாவும் இருக்கும். பெருசா பேட்டரி ஹெல்த் பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா, அந்த பேட்டரி சுத்தமா வீணாகி சாகிறதுக்குள்ள நான் என் ஃபோனை எப்படியும் மாத்த தான் போறேன். எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலுமே எனக்கு நெறைய டவுட்ஸ் இருந்திருக்கு. என்னன்னா, இந்த மாரி ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணி நான் என் பேட்டரிய வீணாக்கிட்டு இருக்கேனா? இல்ல பேட்டரி சைக்கிள்ஸ் கம்மியாயிட்டு போதா? இந்த மாரி நெறைய கேள்வி என்கிட்ட இருக்கு. இன்னைய தேதிக்கு எந்த ஃபோன்லயும் யூசர் ரீப்ளேசபிள் பேட்டரிஸே கிடையாது. இது பத்தாதுன்னு பாதி ஃபோன் வெடிக்குது வேற. Note 7. Oppo அவங்க கண்டக்ட் பண்ண ஒரு ஸ்டடியில இந்த சார்ஜ் சைக்கிள் மித்தையே உடைச்சிருக்காங்க. அந்த ஸ்டடியில என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்றதுனால உங்களோட பேட்டரி சைக்கிள் குறையும் அப்படிங்கிறது ஒரு பொய். அத யாரும் நம்ப வேணாம்னு சொல்றாங்க. அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, உங்க சார்ஜரோட ஸ்பீடு உங்க பேட்டரி ஹெல்த்த எந்த விதத்திலயும் அஃபெக்ட் பண்ண போறதில்ல. ஆனா ஹீட் கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும். நான் ஹீட்ன்னு சொல்றப்போ உங்க ஃபாஸ்ட் சார்ஜர்ல இருந்து வர ஹீட்ட மட்டும் சொல்ல, உங்க ஆம்பியன்ட் டெம்பரேச்சரும் சேர்த்து தான் சொல்றேன். லாஜிக்கா சென்னை மாரி டிராபிக்கல் பிளேஸ்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு 2டே சீசன் தான். ஒன்னு சம்மர், இன்னொன்னு சரியான சம்மர். வேற எதுவுமே கிடையாது. சோ இதுவே உங்க பேட்டரி லைஃப் லைட்டா அஃபெக்ட் பண்ண தான் போகுது. இது ஒண்ணும் பெங்களூர் கிடையாது. சோ அங்க கதையே டிஃபரண்ட். சரி இத பார்த்துட்டு நீங்க போயிட்டு உங்க போனை ஏசி கீழ தானே சார்ஜ் போட போறீங்க. பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். ஒரு விஷயத்த நல்லா மைண்ட்ல வச்சுங்க. இந்த சார்ஜ் போட்டிருக்கும் போது போன்ல கேம் விளையாட வேணாம். அந்த டைமா அந்த போன் தனியா இருக்கட்டும். எப்படியும் காலையில இருந்து அதை போட்டு உருட்டிட்டு நோண்டிட்டு தடவிட்டு தான் இருந்திருக்க போறீங்க. அப்புறம் எதுக்கு? போனை சொன்னேன். நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. எனிவேஸ் இந்த சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணா போன் வெடிக்குமா அப்படின்னு இல்ல. மறுபடியும் நோட் 7. ஆனா இது ROG 5 ஃபோன் எடுத்தீங்கன்னா அங்க சீனே வேற. அதுல பாஸ் த்ரூ சார்ஜிங் கொடுத்திருக்காங்க. அதாவது இங்க என்ன டிஃபரன்ஸ்னா உங்க பேட்டரியும் மத்த போன்ல இருக்க காம்போனன்ட்ஸும் பைபாஸ் ஆயிடும். சோ உங்க போன் பவர் வந்து டைரக்டா வால் சார்ஜர்ல இருந்து வரும். சோ இதுல பிரச்சனை இருக்காது. சோ இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங்ன்றது உங்க சார்ஜ் சைக்கிள் அஃபெக்ட்லாம் பண்ண போறது இல்ல. ஆனா ஹீட்டும் ஆம்பியன்ட் டெம்பரேச்சரும் கண்டிப்பா பண்ணும். நீங்க எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 100% உங்க போனை எப்பவும் சார்ஜ் பண்ணாதீங்கன்னு. அதுல நல்ல விஷயம் இருக்கான்னு கேட்டா லைட்டா இருக்குதான். 100% உங்க போனை சார்ஜ் பண்ணல அது உங்க சார்ஜ் சைக்கிளை லைட்டா குறைக்கும். அதாவது இப்போ உங்க போன்ல வந்து பெரிய சைஸ் பேட்டரி இருக்குன்னா 80 to 90% சார்ஜ் பண்ணா போதும். 100% எப்பவுமே பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்படி பண்ணா என் பேட்டரி கடைசி வரைக்கும் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டா எவன் சொன்னா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஒரு பேட்டரிங்கிறது நாளடைவுல சாவ தான் போகுது. இது மேபி உங்க பேட்டரி ஹெல்த்தை இன்க்ரீஸ் பண்ணலாம்னா உங்க பேட்டரி லைஃப் பெர் சார்ஜை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. இப்போ ஃபாஸ்ட் சார்ஜர் பத்தி பேசல 60 வாட் சார்ஜருங்கிறது 30 வாட் சார்ஜர் விட டபுள் டைம்ஸ் ஃபாஸ்டா இருக்குமா? இல்ல 120 வாட் சார்ஜருங்கிறது 60 வாட் சார்ஜர் விட 2 டைம்ஸ் ஃபாஸ்டா இருக்குமான்னு கேட்டா கிடையவே கிடையாது. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது இங்க இருக்க பெரிய டிஃபரன்ஸே ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் டிஃபரன்ஸ் தான். வேற ஒன்றும் இல்லை. இல்லை என்னால் அந்த 10 நிமிஷம் கூட வெயிட் பண்ணி என் ஃபோனை சார்ஜ் பண்ண முடியாதுன்னா இந்த மாதிரி சார்ஜர் வாங்கலாம். இல்லைன்னா ஒரு என்ன சொல்றது சூப்பர் ஃபாஸ்ட் குவிக் லைட்னிங் சார்ஜர்லாம் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. உங்க காசும் வேஸ்ட் தான் அந்த இடத்துல. நான் என் ஃபோனை 1 வருஷம் தான் யூஸ் பண்ணுவேன், இல்லை ஒரு 1.5 வருஷம் தான் யூஸ் பண்ணுவேன், அதுக்கு மேலே யூஸ் பண்ண மாட்டேன், புது ஃபோன் மாத்திடுவேன் அப்படின்னீங்கன்னா நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை, அவசியமும் கிடையாது. ஏன்னா இப்போ இருக்க மாடர்ன் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே பேட்டரி பார்த்தீங்கன்னா 400லேருந்து 500 சைக்கிள் 80% கெப்பாசிட்டியில் பக்காவாக இருக்கும். ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ ஒரு 12லேருந்து 18 மாதம் ஃபோனை யூஸ் பண்ண போகிற உங்களுக்கு இதெல்லாம் அவசியமே கிடையாது. இல்லை நீங்கள் உங்கள் ஃபோனை ரொம்ப நாள் யூஸ் பண்ணுற ஆள் அப்படின்னா என்னோட அட்வைஸ் ஓவர் நைட் சார்ஜ் போடல ஒரு ஸ்லோ சார்ஜர் யூஸ் பண்ணுங்க. மேக்ஸிமம் சார்ஜிங் வந்து ஒரு 80% நிறுத்திடுங்க. ஏன்னா இது உங்களுக்கு ஒரு லாங்கர் லைஃப் சைக்கிள் கொடுக்கும் பேட்டரிக்கு. அதே மாதிரி ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஹையர் கெப்பாசிட்டி பேட்டரி லோவர் கெப்பாசிட்டி பேட்டரியை விட ரொம்ப நாள் வரும். என்ன ரீசன்னா இதை நீங்கள் அந்த அளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக சார்ஜ் பண்ண மாட்டீங்க. உதாரணத்துக்கு ஒரு 6000 mAh பேட்டரியில் இருக்க என்டியூரன்ஸ் 4000 mAh பேட்டரியை விட அதிகமாக தான் இருக்கும். அதர் ஸ்பெக்ஸ் சேமா இருந்தா இப்போ நீங்க ஒரு வருஷம் மேல ஃபோன் யூஸ் பண்ற ஆளா இருந்தா பெட்டர் ஹையர் பேட்டரி கெப்பாசிட்டி இருக்க ஃபோன்ஸ் வாங்கி 30 வாட் சார்ஜிங் ஸ்பீட்ல மெயின்டைன் பண்ணீங்கன்னா பேட்டரி லைஃப் ரொம்ப நாள் வரும். இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த ஸ்மார்ட் போன் வேர்ல்ட்ல ஒரு பெரிய பிரேக் த்ரூ இருக்கு. எதுலன்னு கேக்குறீங்களா?
கிராஃபீன் பேட்டரீஸ்ல. கூடிய சீக்கிரமே அது வந்துச்சுன்னா ஒரு பெரிய கேம் சேஞ்சரா இருக்கும். அத பத்தி பெருசா அந்த வீடியோல பேசி வீடியோ வளர்க்க வேணாம். இன்னைக்கு கதை அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோக்கு. வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன ஸ்பீட்ல உங்க ஃபோன சார்ஜ் பண்றீங்க? என்ன மாரி சார்ஜர் யூஸ் பண்றீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம கமெண்ட்ல பேசுவோம். அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. நீங்க பார்த்த இந்த FTJ தமிழ். நான் மோகன். அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் பாய்.